அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் காலையிலே வந்திருக்கீங்க. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி. தேனை சேகரிக்க வேண்டும் என்றால், தேன் கூட்டை எட்டி உதைக்கக்கூடாது அப்படின்னு. நமக்கு உறவுகள்லாம் தேவை. எல்லா விஷயத்திலயும் எல்லா நண்பர்களும் எல்லாருமே தேவைன்னு நெனைக்கிறோம். ஆனா, எல்லா நேரமும் அவர்கள் தேவை அப்படிங்கிற மாரி நம்ம நடந்துக்கிறோமா? அப்படின்னா கேள்விக்குறி தான். நம்ம எப்படி நெனைக்கிறோம்? நமக்கு தேவைப்படுற மாரி, நமக்கு ஆ ஆசைப்படுற மாரி, நம்ம எதிர்பார்க்கிற மாரி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோமே ஒழிய, அவர்கள் ஒரு முக்கியமானவர்கள் அப்படின்னு நினைச்சு நடக்கிறோமா அப்படின்னா கிடையாது. ஓகே. இப்போ அத ஒரு ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஆ இரட்டை துப்பாக்கி குரோலி அப்படின்னு சொல்லி ஒரு நபர். எங்கே நியூயார்க்ல. யுஎஸ்ல நியூயார்க்ல இருக்காரு. இரட்டை துப்பாக்கி குரோலி அப்படின்னு சொல்லிட்டு. அவரு என்ன நடக்குது அப்படின்னாக்க, அவர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு போகுது. அவர் அவருடைய அ காதலி வீட்ல தங்கி இருக்கிறாரு அப்படின்னு. உடனே அந்த ஏரியாவையே போலீஸ் சரவுண்ட் பண்ணிருச்சு. சரவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ஆ அந்த வீட்ட நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. அவர வெளில வர சொல்றாங்க. அவர் வெளில வர்றதா இல்ல. உடனே அவர நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட்டதுல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அந்த ஏரியாவே கலையபுரமா மாறுது. இதுவரைக்கும் அந்த ஏரியா அப்படிப்பட்ட விஷயத்த சந்திச்சதே கிடையாது. ஆனாக்க சந்திக்கிறாங்க. ஓகே. அந்த மாரி பிரச்சனைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட அவனுக்கு குண்டடி பட்டுருது. உள்ள வீட்டுக்குள்ள இருக்கான். அவனுக்கு குண்டடி பட்டுருது. பட் இருந்தாலும் அவனும் திருப்பி சுடுறான். திருப்பி போலீஸ நோக்கி சுடுறான் அப்படி இப்படின்னு. அவன் அந்த குண்டடி பட்டதோட அவன் ஒரு மேஜைக்கு பின்னாடி இருந்துகிட்டு, அவன் ஒரு பேப்பர்ல எழுதுறான். ஓகேங்களா? என்ன எழுதுறான் அப்படின்னா, "என் சட்டைக்கு கீழே சோர்ந்து போன ஆனால் அன்பான ஒரு இதயம் இருக்கிறது. எவருக்கும் அது தீங்கு விளைவிக்காது." அப்படின்னு சொல்லி அவன் எழுதுறான். இந்த சம்பவம் நடக்குது இல்லையா? அதுக்கு சில வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, அவனுடைய அ காதலியோட ஒரு ஒரு லாங் டிரைவ் போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ்காரர் அவன மறிக்கிறாரு. போலீஸ்காரரு. மறிச்சுட்டு, "உன்னோட இத காட்டு, லைசென்ஸ காட்டு" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவன் எதுவுமே பேசவே இல்ல. ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணான், கையில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்தான். எடுத்து அவர ஒரே சூடு. ஒண்ணும் இல்ல. லைசென்ஸ கேட்டதுக்கு. அவர் அப்படியே கீழ விழுந்துடுறாரு. மறுபடியும் கார விட்டு இறங்குனான். இறங்கி அந்த போலீஸ்காரரோட துப்பாக்கி இருக்கும்ல, அதை எடுத்து அந்த போலீஸ்காரர் சுடுறாரு. சுட்டா அந்த போலீஸ்காரர் இறந்துட்டாரு. இவன் கார எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த நபர் தான் என்னன்னு எழுதுறான். ஓகேங்களா? "என் சட்டைக்கு கீழே சோர்ந்து போன ஆனால் அன்பான ஒரு இதயம் இருக்கிறது. அது எவருக்கும் தீங்கு விளைவிக்காது." அப்படின்னு சொல்லி எழுதுறான். என்ன அப்படின்னா, இங்க இப்படிப்பட்ட நபர் இல்ல. அப்படிப்பட்ட தவறு செய்பவரா இருந்தா கூட, நம்ம யாருமே இத ஒத்துக்கிறதே கிடையாது. நாம செஞ்ச தப்ப ஒத்துக்குவோமா? ஒத்துக்கவே மாட்டோம். என்ன இருந்தாலும் அத நியாயப்படுத்தவும் தான் செய்வோம். ஓகேங்களா? ஸோ, எ அப்போ இந்த மாரி தான் எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கிட்ட முதல்ல அத பத்தின புரிதல் இருக்கணும். அதாவது அ சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர், ஹான்ஸ் செல்யே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்தவர்களின் ஒப்புதல் வேண்டி நாம் எவ்வளவு தாகத்துடன் இருக்கிறோம், அவ்வளவு தூரம் கண்டனத்தைக் கண்டும் அஞ்சுகிறோம். எஸ், மத்தவங்க நம்ம என்ன சொன்னாலும் அத அக்னாலெட்ஜ் பண்ணணும், அவங்க நம்மள பாராட்டணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்துல அவங்க நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்கனாக்க கஷ்டப்படுவோம் இல்லையா? அதுக்காக நம்ம இது பண்றோம் இல்லையா? அப்போ அதே இது அவர் என்ன சொல்றார்ன்னா, கோபத்தை உருவாக்கும் விமர்சனம் ஊழியர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களின் உற்சாகத்தை தரைமட்டமாக்கிவிடும். அதோடு பழிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையும் சரி செய்யாது. நம்ம என்ன சூழ்நிலையில நம்ம சொன்னோமோ, எப்படி நம்ம ஏதோ ஒண்ணு ரீசன்ல தான் அவங்கள குறை சொல்றோம். குறை சொல்றதுனால அது சரியாயிருமான்னா, சரியாக போறது கிடையாது. மேற்கொண்டு அது என்னாகும், அந்த சூழலையே கெடுத்துரும். அவங்க மனசு இதாயிரும். அவங்க உடனே சோர்ந்து போயிருவாங்க. அப்ப அந்த மாரி நடக்கலாமா? நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? பின்னாடி பார்ப்போம் அத. சரிங்களா? ஸோ, அதாவது ஒரு சார்ஜ் பி ஜான்ஸ்டன் அப்படின்னு ஒருத்தரு. அவர் ஒரு ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்றாரு. வொர்க் பண்ணும்போது அவர் என்னன்னாக்க, அவரோட முக்கியமான வேலை என்னன்னா, எல்லாரோட பாதுகாப்ப உறுதி செய்றது தான். அப்ப களத்துல அவர் பணி செய்றாரு. ஃபேக்டரிக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, யாராவது தலையில ஹெல்மெட் போடாம வர்றாங்க அப்படின்னாக்கா, அவங்கள உடனே திட்டுவாரு. "அறிவு இல்லையா? ஏப்பா இப்படி இருக்கிற? உடனே போடு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? கம்பெனியா காசு குடுக்கும்." அப்படி இப்படின்லாம் திட்டுவாரு அவரு. அப்போ அப்படி திட்டுறதுனால அவருக்கு பயந்துகிட்டே அவர பார்த்தா உடனே எடுத்து மாட்டிக்குவாங்க. அவர் அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அத கழட்டி கையில வச்சுட்டு அப்படியே போவாங்க. இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு அத ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அத ரியலைஸ் பண்றாரு. ஓ! இப்படித்தான் நடந்துக்குது அப்படின்னு. அப்போ அவரோட அணுகுமுறைய மாத்துறாரு. எப்படின்னு? இப்போ இப்ப என்ன பண்றாருனாக்க, அதே போகும்போது யாரையா பார்த்தாருனாக்க, அவரு என்ன பண்றாரு, அவங்கள கூப்ட்டு என்ன கேட்கிறாருனாக்க, "உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் இருக்கா? இத போட்டுக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? உங்களுக்கு பொருந்த மாட்டேங்குதா? இல்ல வேற சைஸ்ல எதுவும் தேவையா?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு.
இது வந்து உங்களோட அபாயத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் குடுத்துருக்குறோம். உங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது. அப்படின்னு அவரு அத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அத எந்த கோபம், எரிச்சல் எதுவுமே இல்லாம, அத அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்றாரு. அப்போ அப்படி பண்ண உடனே என்ன ஆகுதுனாக்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் சொல்லாமலே எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. எல்லாருக்கும் இவர புடிச்சிருக்குது. யாருமே வந்து இவர வந்து கோவிச்சுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாரி சூழல் வந்து உருவாகுது. அப்போ அணுகுமுறைய மாத்துறது. ஒரே விஷயம் தான். அவங்க ஹெல்மெட் போடணும். இதுதான். பட் ஆனா 2க்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அத போட்டுக்க வைக்கிறதுக்கும், போட மாட்டியான்னு அதிகார தோரணையில பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ அத அவரு மாத்தி செஞ்சதன் மூலமா இப்படிப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுடைய அணுகுமுறையில வந்து ரொம்பவே வந்து ஆ நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற தெளிவு நம்மகிட்ட ஒவ்வொரு நேரமும் இருக்கணும். நான் சரியா பண்றேனா அப்படின்னு நம்மள நம்மளே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆ ஆப்ரஹாம் லிங்கன் ஓகேங்களா? அவரு வந்து மோஸ்ட்லி வந்து யார் மேலயும் வந்து வெறுப்ப இனிஷியலா ரொம்ப சின்ன வயசுல அப்படி இருந்தாரு. அப்புறம் மாறிட்டாரு. அவரு வந்து எல்லார்ட்டயுமே கருணையோட தான் நடந்துக்குவாரு. அவர் சொல்றாரு, "உங்கள் மீது யாரும் குற்ற தீர்ப்பு வழங்காமல் இருப்பதற்கு, நீங்கள் யார் மீதும் குற்ற தீர்ப்பு வழங்காதீர்கள்" அப்படிங்கிறாரு. யாரையுமே வந்து ஒரு இது லேபிள் பண்ணாதீங்க. இவன் இப்படித்தான், அவன் அப்படித்தான். நீ இந்த தப்ப பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அவனுக்கு மேல குற்றத்த சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு. அதோட மட்டும் இல்ல, அவரோட மனைவி வந்து வேற பீப்பிள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி ரொம்ப கடுமையா வந்து விமர்சிக்கிறாங்க. அப்போ இவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "அவங்கள விமர்சிக்காதீங்க. அவர்கள் இருக்கும் அதே சூழ்நிலையில் நாம் இருந்தால், நாம் என்ன செய்வோமோ அதைத்தான் அவர்களும் செய்கின்றனர்." அப்படின்னு வந்து அவரு வந்து சொல்றாரு. உண்ம அதுதான். நம்ம என்னன்னா, நம்ம இன்னைக்கு ரொம்ப சேஃபா இருக்கோங்க. நல்ல சேஃப் ஜோன்ல இருக்கிறோம். நம்மளோட சூழல் நல்லா இருக்குது. நம்ம அதுல இருந்துகிட்டு நம்ம ஒரு நல்ல விஷயம் கூட பண்றோம்னு வச்சுக்கங்களேன். ஆனா அடுத்தவங்களோட சூழல் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா அவங்கள நான் இதுல சரியா இருக்கிறேன்ல, உடனே அவன வந்து விமர்சிக்கிறது. "அவன் பாரு இதுல சரியில்லங்க. அவன் இப்படிலாம் பண்றது இல்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நம்ம எதுலலாம் சரியில்லையோ அத பத்தி பேசவே மாட்டோம். அதுல அவங்க சரியா இருப்பாங்க. ஆனா அத பத்தி பேசவே மாட்டோம். ஆனா, நம்ம சரியா இருந்து ஒருத்தன் வேற எதுலோ ஒண்ணுல சரியில்ல அப்படின்னா, அத நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பேசுவோம். அப்போ அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். ஓகேங்களா? சோ அப்போ ஆத்தர் சொல்றாரு, "நீங்கள் மாற்ற விரும்பும், ஒழுங்குபடுத்த விரும்பும், மேம்படுத்த விரும்பும் யாரேனும் ஒருவரை உங்களுக்கு தெரியுமா?" ஓகே. தெரியுமான்னு கேட்கிறாரு. ஆமா. நமக்கு தான் தெரியும். நெறைய பேர் இருக்கிறாங்கல்ல நம்மள சுத்தி. இவங்கள எல்லாம் மாத்தணும். இவங்கள சரி பண்ணணும். இவங்கள்ட்ட இந்த பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு. ஆனன் ஆனால் அதற்கு அது பண்ணணும்னா நான் என்னோட முழு ஆதரவையும் தர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் நீங்கள் ஏன் அதை உங்களிலிருந்து துவங்கக்கூடாதுன்னு ஒரு கேள்விய கேட்கிறாரு. சரி நீங்க மாத்தணும்னு நெனைக்கிறீங்க. இந்த உலகத்தையே மாத்தணும். உங்கள சுத்தி இருக்கிறவங்கள மாத்தணும். உங்க வைஃப்ப மாத்தணும். உங்க ஹஸ்பண்ட மாத்தணும். உங்க குழந்தைகள மாத்தணும். உங்க பெற்றோர்ஸ மாத்தணும்லாம் நெனைக்கிறீங்க. ஆனா அந்த மாற்றத்த முதல்ல உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே. முற்றிலும் சுயநலமான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது, அடுத்தவரை மேம்படுத்த முயற்சிப்பதை காட்டிலும், நம்மை மேம்படுத்துவது அதிக லாபகரமானது. அடுத்தவங்கள மாத்துறதுனால பெரிய லாபம்லாம் நமக்கு கிடைக்க போது நம்மகிட்ட மேபி அவங்க நடந்துக்கிற விதம் மாறலாம். ஆனா இதனால எனக்கு பெரிய லாபம்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா என்னையே நான் மாத்திக்கிட்டேன்னா, நான் எங்கெல்லாம் போறேனோ, அத்தன இடத்துலயுமே லாபம் எனக்கு. ஓகேங்களா? அதே மாரி அதனால பெரிய ஆபத்து ஒண்ணும் நடந்துராது. ரொம்ப குறைந்த ஆபத்து தான் இருக்கும். ஏன்னா நம்மள மாத்தும்போது. ஆனா அடுத்தவங்கள மாத்தும்போது எதிர் விளைவு எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ, உங்கள் வீட்டு வாசற்படி அசுத்தமாக இருக்கும்போது, உங்கள் அண்டை வீட்டாரின் கூரை மீது இருக்கும் வெண்பனியைப் பற்றி குறை கூறாதீர்கள் என்று கன்ஃபூசியஸ் கூறுறாரு. ஓகேங்களா? நம்ம வீட்டு வாசலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அழுக்கா இருக்கு. அத நம்ம துடைக்காம, இன்னொரு வீட்ல ஏன்னா அவர் வாழ்ந்த குளிர் பிரதேசம்ல. சோ, அடுத்தவங்க வீட்ல உள்ள அந்த பனிய வந்து அத வந்து கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணாம இருக்கிறாங்களே, இங்க இருந்துட்டு அவங்க வந்து ஏன்னா இவங்க வீட்டோட கூரைய கிளீன் பண்ணிட்டாங்க இவங்க. அதனால அவங்க வீட்டு கூரை பாரு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தி நீங்க பேசாதீங்க. உங்க வீட்டு மொத்தத்தையும் சரி பண்ணுங்க. அப்படின்னு வந்து கன்ஃபூசியஸ் வந்து சொல்றாரு. சோ, நம்ம அப்போ இதெல்லாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மள நம்மளே பார்த்துக்கணும். தென் அதுக்கப்புறம் மக்களை கையாளும்போது ஏன்னா நம்ம பார்க்கிறது எல்லாமே பீப்பிள் ஸ்கில்னா என்ன? மக்களை எப்படி கையாள போறோம்? எப்படி டீல் பண்ண போறோம்? அப்படிங்கிறது தான். அப்போ மக்களை கையாளும்போது பகுத்தறிவு கொண்ட ஜீவன்களை நாம் கையாண்டு கொண்டிருக்கவில்லை. கர்வம் மாறாக உணர்ச்சிகள் நிறைந்த பாரபட்சம் ஓங்கி நிற்கும். கர்வம் மற்றும் தற்பெருமைகளால் ஊக்குவிக்கப்பட்டுள்ள மனிதர்களைத்தான் நாம் கையாளுகிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம நெறைய டைம் நம்ம நெனைக்கிறோம். ஒரு லாஜிக்கா சொல்றோம் அப்படின்னு நம்ம நெனைச்சுட்டு இருக்கோம். அவனுக்கு லாஜிக் புரியும் அப்படின்னு. பட் அது மட்டும் கிடையாது. அவங்கள்ட்ட வந்து நெறைய உணர்ச்சிகள் மிக்கவங்கள் தான் மனிதர்கள். உணர்ச்சி அதிகமா இருக்கும். பாரபட்சம் இருக்கும். அத என்ன உன்கிட்ட ஒரு மாரி டீல் பண்றது, அடுத்தவன்ட்ட ஒரு அந்த மாரி பாரபட்சம் இருக்கும். கர்வம் இருக்கும். நான் தான் பெரிய ஆளுன்னு. தற்பெருமை இருக்கும்.
அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் முதல்ல நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, பெஞ்சமின் பிராங்கிலின் அவர் வந்து பாத்தீங்கன்னா, மக்களை கையாள்வது ரொம்ப ரொம்ப திறமையானவர். ஆனா இளைஞரா இருக்கும்போது அப்படி கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மாறுனாரு. கடைசியா வந்து பிரான்ஸ் நாட்டோட அமெரிக்க தூதராவே வந்து அவர் வந்து மாறுனாரு. அப்போ அவர்ட்ட கேட்கறாங்க, "எப்படி இப்படி ஆனாரு?" அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, "நான் யாரை பற்றியும் மோசமானவர்கள் பற்றி பேச மாட்டேன். நான் யாரை பற்றியும் மோசமானவற்றை பற்றி பேசவே மாட்டேன். அனைவரை பற்றியும் எனக்கு தெரிந்த நல்லவற்றை மட்டுமே பேசுவேன்." அ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேங்களா? சோ அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம்னு சொல்றாரு. நான் ஏதோ ஒரு கட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன். யார பத்தியும் குறையே பேச மாட்டேன். அவன்ட்ட என்ன நல்லதோ அத மட்டும் கண்டுபிடிச்சு பேசுவேன்னு ஒரு கட்டத்துல நான் முடிவெடுத்தேன். அதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதோட மட்டும் இல்ல. எந்த ஒரு முட்டாளாலும் அடுத்தவரை விமர்சிக்கவும், பழித்துரைக்கவும், குறை கூறவும் முடியும். பெரும்பாலான முட்டாள்கள் அதைத்தான் செய்கின்றனர். சொல்லும்போது நமக்கே ஒரு உறுத்தல் வரும். ஓகேங்களா? புரிந்து கொள்வதற்கும், மன்னிப்பதற்கும் தான் நற்குணங்களும், சுய கட்டுப்பாடும் தேவை. ஓகேங்களா? மத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களுடைய நல்ல விஷயத்த மட்டும் பார்க்கறதுக்கு நம்மகிட்ட அதுக்கு தனியா திறமை தேவைதான். பெரிய மனிதர்கள், சிறிய மனிதர்களை தாங்கள் நடத்தும் விதத்தின் மூலம் தான் தங்கள் முகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றனர். அப்படின்னு யாருன்னா, கார்லைல் அப்படிங்கிறவர் கூறுறாரு. சோ இங்க பெரிய மனிதர், சிறிய மனிதன் கிடையாதுங்க. அவங்க மத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அத பொறுத்து தான் இவர் பெரியவரா, சிறியவரா அப்படிங்கிற அளவீடு இருக்குது. அப்போ நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாரி இன்னொன்னு, அதாவது என்னன்னா, ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தர் வந்து ஃப்ளைட் ஓட்டு அந்த ஜெ அதாவது ஃப்ளைட் இருக்கு இல்லையா? ஃப்ளைட்ல உள்ள சாகசம் செய்யக்கூடிய நபரு. அவரு ஒரு நாள் வந்து அவருடைய ஃப்ளைட் எடுத்துட்டு போறாரு. அதுல இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தாக்க 2 இன்ஜின் இருக்கும் ஃப்ளைட்ல. 2 இன்ஜினுமே ஆஃப் ஆயிருச்சு. திடீர்னு ஸ்டக் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவர் ரொம்ப நாளா ஓட்டுறதுனால, ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து தரை இறக்கிறாரு. பெரிய லெவல்ல அந்த விமானம் வந்து ரொம்பவே சேதம் அடைஞ்சிருச்சு. இவங்களும் கிட்டத்தட்ட உயிர் போயிட்டு வந்துச்சு அவ்வளவுதான். சோ இந்த சூழல் நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ கோபம் வரும். ஓகேங்களா? பட் இறங்குன உடனே என்ன பண்றாரு, வேகமா போய் இத ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி அந்த இன்ஜின் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்க உள்ள என்ன ஃபியூவல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. என்ன மாரி பெட்ரோல்ன்னு சொல்லிட்டு. அப்ப பார்க்குறாரு, பார்த்தா தப்பா அந்த பெட்ரோல் ஃபில் ஆயிருக்கு. என்ன அப்படின்னாக்க, ஃப்ளைட்டுக்கு போடுற எரிபொருளுக்கு பதிலா ஜெட்டுக்கு ஊத்துறத வந்து அதுல ஊத்திட்டாங்க. அதனால தான் அதோட கெப்பாசிட்டி தாங்காம நின்றுச்சு. சோ, அப்போ அத பண்ணவரு வந்து அத சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர். அப்போ எவ்ளோ கோவம் இருக்கும் அவருக்கு. நேரா வேகமா போறாரு. போயிட்டு அந்த மெக்கானிக்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. போகும்போது மெக்கானிக் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. அது ஸ்டக் ஆயிருச்சு. இந்த மாரி ஆகப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. அப்போ அவர் வந்து அழுதுட்டு இருக்காரு. ஐயோ! நம்ம செஞ்ச தப்புனால இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே லிட்டரலா அழுதுட்டு இருக்கிறாரு. இவர் போய் அவர பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா, அவ்ளோ கோவம் இருக்கும். நம்மளா இருந்தா என்னென்னவெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா அவர் சிம்பிளா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் தோள் மேல கைய போட்டுக்கிறாரு. கைய போட்டுட்டு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. "நீங்கள் இதை தவிர மீண்டும் செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன். நீங்க போயி என்னோட ஃப்ளைட்ட வந்து நீங்க வந்து சர்வீஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து ஆ ஒரு நாலேட்ஜ் இருந்தா, எந்த அளவுக்கு பக்குவம் இருந்தா இத வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அ இறுதிக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, பொதுவா வந்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆ விமர்சிக்க அடிக்கடி தூண்டப்படுகிறாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா, உடனே நம்ம விமர்சனம் பண்றோம். இது பண்ணாத, அது பண்ணாதன்னு. ஓகேங்களா? அத்தர் சொல்றாரு, "அவ்வாறு செய்யாதீர்கள் என்று நான் கூறுவேன் என்று தானே நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா அவர்களை விமர்சிப்பதற்கு முன், அமெரிக்காவில் வெளிவந்த புகழ்மிக்க கட்டுரையில் ஒன்றாக கருதப்படும் 'மறந்துவிட்ட ஒரு தந்தை' என்ற கட்டுரையை படியுங்கள்" அப்படின்னு சொல்றாரு. அது என்ன மறந்துவிட்ட தந்தை? அத பத்தி நான் இப்போ அந்த புத்தகத்துல இருந்தே படிக்கிறேன். சரிங்களா? படிக்கிறேன். நீங்க ஜஸ்ட் அப்படியே லிசன் பண்ணுங்க. இது முடிஞ்சதும் அப்படியே நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த கதைய சொன்னதுக்கு அப்புறம். என்ன அப்படின்னாக்க, ஒரு தந்தை வந்து பையனுக்கு வந்து எழுதுறாரு. "கவனமாக கேள் மகனே! நான் உன்னிடம் இப்போது பேசிக் கொண்டிருக்கையில், உன் பிஞ்சு பாதம் உன் கன்னங்களுக்கு அடியில் மடங்கி கிடக்கிறது. உன் தலையிலுள்ள தங்க முடிச்சுருள்கள் உன் ஈரமான நெற்றியில் ஒட்டிக் கிடக்கின்றன. நான் உன் அறைக்குள் தனியாக வந்துள்ளேன். ஒரு சில நிமிடங்களுக்கு முன் நான் வரவேற்பறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது வருத்தம் என்னை ஆட்கொண்டது. மனக்கலக்கம் என்னை விழுங்கியது. ஒரு குற்ற உணர்வுடன் நான் உன் படுக்கை அருகே வந்தேன். சில விஷயங்களை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். மகனே, நான் உன்னிடம் கோபத்துடன் நடந்து கொண்டிருக்கிறேன். நீ பள்ளிக்கு தயாராகிக் கொண்டிருக்கும்போது முகத்தை கழுவாமல் வெறும் ஈரத் துணியால் மட்டும் துடைத்தாய் என்ற காரணத்திற்காக நான் உன்னை திட்டியிருக்கிறேன். நீ உன் காலணிகளை பளிச்சூட்டாத காரணத்திற்காக, அதாவது என்ன பாலிஷ் போடல ஷூவுக்கு. அந்த காரணத்திற்காக நான் உன்னை திட்டியிருக்கிறேன்.
உன்னுடைய சில பொருள்களை நீ தரையில் வீசி எறிந்த போது நான் உன்னிடம் கோபமாக நடந்து கொண்டிருக்கிறேன். காலை உணவின் போதும் நான் உன்னிடம் குறை கண்டேன். நீ சாப்பிடும்போது உணவை சிந்தியதற்காக, உன் உணவை அப்படியே விழுங்கியதற்காக, உன் முழங்கையை மேஜை மீது வைத்ததற்காக, உன் ரொட்டி துண்டில் அதிக வெண்ணெய் சேர்த்ததற்காக, நீ விளையாடத் துவங்கியதும் நான் என் ரயிலை பிடிக்க புறப்பட்ட போது நீ என்னை நோக்கி திரும்பி கையசைத்து போய் வாருங்கள் அப்பா என்று கத்தினாய். நான் என் முகத்தை சுளித்தவாறே உன் தோள்களை தொங்க போடாதே என்று உன்னை கடிந்து கொண்டேன். நண்பகலில் இது மீண்டும் விட்ட இடத்திலிருந்தே துவங்கியது. நான் வீட்டை நோக்கி வந்தபோது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று வேவு பார்த்தேன். நீ மண்டியிட்டு அமர்ந்து கோழிகளோடு விளையாடிக் கொண்டிருந்தாய். உன் காலுறையில் ஓட்டைகள் இருந்தன. அதாவது சாக்ஸ்ல ஓட்டை இருந்திருக்குது. அதை கண்டவுடன் உன் நண்பர்களுக்கு மத்தியில் வைத்து வீட்டிற்கு போகுமாறு கூறி நான் உன்னை அவமானப்படுத்தினேன். காலுறைகள் மிகவும் விலை உயர்ந்தவை. நீ அவற்றை வாங்க வேண்டியிருந்தால் இன்னும் அதிக கவனத்துடன் இருப்பாய். இவ்வார்த்தைகள் உன் தந்தையிடமிருந்து வருகின்றன என்பதை நினைத்துப் பார். மாலையில் நான் என் அறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த போது உன் மனதில் ஏற்பட்ட காயம் உன் கண்களில் தெரிய பயத்துடன் நீ என்னை நோக்கி நடந்து வந்தது எனக்கு நினைவிருக்கிறது. எனக்கு ஏற்பட்ட இடையூறால் பொறுமை இழந்து ஏறிட்டு பார்க்கையில் கதவருகில் நீ தயக்கத்துடன் நின்றாய். என்ன வேண்டும் உனக்கு என்று நான் வெடுக்கென்று கேட்டேன். நீ எதுவும் கூறவில்லை. ஆனால் வேகமாக ஓடி வந்து என் கழுத்தில் உன் கைகளை சுற்றி கொண்டு என்னை முத்தமிட்டு என் புறக்கணிப்புகளால் வாடாத கடவுள் உன் இதயத்தில் மலரச் செய்துள்ள பாசத்துடன் உன் சிறிய கைகளால் என்னை இறுக அணைத்துக் கொண்டாய். பின் உன் அறைக்கு சென்று விட்டாய். அதற்கு சற்று நேரத்துக்கு பின் என் கைகளில் இருந்த செய்தித்தாள் நழுவி விழுந்தது. வயிற்றை புரட்டும் ஒரு பயங்கர பயம் என்னை ஆட்கொண்டது. நான் என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறேன்? உன்னிடம் குறை கண்டுபிடிப்பதும் கடிந்துரைப்பதும் தான் நீ என் அன்பு குழந்தையாக இருப்பதற்கு நான் உனக்கு அளிக்கும் கைமாறா? நான் உன்னை நேசிக்காமல் இல்லை. மாறாக இளம் பிஞ்சான உன்னிடமிருந்து நான் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்தேன் என்பதுதான் உண்மை. நான் என் வாழ்க்கையை கொண்டு உன்னை அளவிட்டுக் கொண்டிருந்தேன். உன்னிடத்தில் குடிகொண்டிருக்கும் நல்லவற்றையும் அருமையானவற்றையும் உண்மையானவற்றையும் கணக்கிட முடியாது. உன் சிறிய இதயம் பரந்த குன்றுகளை ஒளியூட்டும் விடியலை போல மிகவும் பெரிதாக உள்ளது. இரவில் படுக்க போகும் முன் என்னை கட்டியணைத்து முத்தமிடுவதற்காக என்னிடம் நீயாகவே ஓடி வந்தது அதை நிரூபிக்கிறது. இன்றிரவு எனக்கு வேற எதை பற்றியும் கவலை இல்லை. இருளில் நான் உன் படுக்கைக்கு அருகே வந்து கூனி குறுகி மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறேன். இது ஒரு கோழைத்தனமான பரிகாரம்தான். ஆனால் நீ விழித்திருக்கும் நேரத்தில் நான் உன்னிடம் இவ்விஷயங்களை கூறினால் அவை உனக்கு புரியாது. ஆனால் நாளைக்கு நான் ஒரு உண்மையான தகப்பனாக இருப்பேன். நான் உன்னிடம் ஒரு நண்பனை போல் நடந்து கொள்வேன். நீ வருந்தும் போது நானும் வருத்தப்படுவேன். நீ சிரிக்கும் போது நானும் சிரிப்பேன். பொறுமையற்ற வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரும்போது என் நாக்கை கடித்துக் கொள்வேன். ஒரு மந்திரம் போல் நான் இதை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருப்பேன். அவன் ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை. நான் உன்னை ஒரு வளர்ந்த மனிதனாக கருதிவிட்டேன். ஆனால் உன் கட்டிலில் சோர்வாக நீ சுருண்டு கிடப்பதை நான் பார்க்கும் இவ்வேளையில் நீ இன்னும் ஒரு சிறு குழந்தைதான் என்பதை உணர்கிறேன். நேற்று நீ உன் தாயின் தோள்களில் தலை சாய்ந்து அவளது கரங்களில் துவண்ட மழலையாய் இருந்தாய். நான் தான் உன்னிடம் மிக அதிகமாக எதிர்பார்த்து விட்டேன் அப்படின்னு இந்த கட்டுரை முடியுது. இந்த கட்டுரை பல இதுல பிரசுரமாயிருக்கு. பல நியூஸ் பேப்பர்ல பல இடங்கள்ல பிரசுரமா இருக்குது. அதை பாத்தீங்க அப்படின்னாக்க பல பேர் பல மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க, மொழிபெயர்த்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கட்டுரை முடிஞ்சா நான் உங்களுக்கு குரூப்ல இந்த கட்டுரையை மட்டும் நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். கடைசியா டாக்டர் ஜான்சன் சொல்றாரு, கடவுள் கூட மனிதனின் இறுதி நாட்கள் வரை அவனை மதிப்பீடு செய்வதில்லை. அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் மட்டும் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஓகேங்களா? சோ நாம ஒவ்வொரு மனிதரையா எடை போட்டு அவங்கள பத்தி ஏதாவது குறைகளை கண்டுபிடிச்சு நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சோ இந்த வாரம் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்க, அதை நான் ஸ்லைட்ல காட்டுறேன். நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்துக்கங்க. இத உங்க வீட்டுல எங்கெல்லாம் நீங்க அதிகமா பாக்குறீங்களோ, உங்களோட பெட்ரூம்ல, கிச்சன்ல, வேற எங்கெல்லாம் கண்ணாடி முன்னாடி இந்த மாதிரி நீங்க இதை எழுதி ஒட்டி வைங்க. சரிங்களா? இந்த வாரம் ஃபுல்லா இந்த பயிற்சியை நீங்க பண்ண போறீங்க. என்ன அப்படின்னா, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? யாரையும் விமர்சிக்காதீர்கள், கண்டிக்காதீர்கள் அல்லது குறை கூறாதீர்கள். செய்யலாமா? சோ இததான் நம்ம பண்ண போறோம். இதை செய்யலாம் அப்படின்னு விரும்புறவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதோட நம்ம முடிச்சுக்குவோம். சரிங்களா? சோ இன்னைக்கு செஷன் இதுதான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இந்த வாரம் ஃபுல்லா இதை பிராக்டிஸ் பண்ண போறோம். இந்த வாரம் ஃபுல்லா நீங்க யாரையெல்லாம் பாக்குறீங்களோ,
ஓகேங்களா? யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ, எங்கேயெல்லாம் நமக்கு கோவப்படுறதுக்கு உண்டான விமர்சிக்கிறதுக்கான சூழல் வருதோ, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. அவர் சொன்ன மாரி நாக்கு கடிச்சுக்கங்க. ஆஹா! நம்ம இத பண்ணக்கூடாது, இத சொல்லக்கூடாது அப்படின்னு. முடிஞ்சா அதாவது எப்படி அந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய ஊழியர்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஹெல்மெட் போட்டுக்கணும்னு சொல்லிக் குடுத்தாரோ, ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அணுகுமுறை என்ன தேவைங்கிறத மட்டும் பார்ப்போம். எது தேவை இல்ல அப்படிங்கிறத பார்க்காதீங்க. சோ இந்த மாரி பண்ணும்போது மறுபடியும் ஷேர் பண்ணவா? ஓகே. குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே. மேபி நீங்க மறுபடியும் ஒரு டைம் இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? யாரையும் விமர்சிக்காதீர்கள், கண்டிக்காதீர்கள் அல்லது குறை கூறாதீர்கள்.